மஞ்சப்பொடியை பாலில் போட்டு இந்த பாலில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடும். இது மேலே பொங்கி பொங்கி வர வர தண்ணியை ஊற்றி அதை கீழே இறக்கி திருப்பி பொங்க விடும். இது மாதிரி லோ ஃபயரில் வச்சு ஒரு 5 to 10 minutes இது கொதிச்சு வந்து இறங்கி இறங்கி வந்து அப்புறம் நீங்கள் வடிகட்டினாதான் அதில் மஞ்சப்பொடியோட பெனிஃபிட் இறங்கியிருக்கும். அந்த மாதிரி தான் மஞ்சப்பொடி பால் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூடான பாலில் ஒரு 1/4 teaspoon மஞ்சப்பொடி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருப்பாங்க. அது பிரயோஜனம் கிடையாது. இது பெஸ்ட்டு இதுதான். உங்களுக்கு தொண்டையில் அதுவும் ரொம்ப வந்து கட்டி இருக்கு அப்படின்னா அந்த மஞ்சப்பொடி பாலில் 2 மிளகு கூட தட்டி போட்டுட்டு அதோடய கொதிக்க விட்டிங்கன்னா இது எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ நம்ம அதை தொண்டையில் ஊற்றி குடித்தோன்னா அந்த ரொம்ப கட்டின அந்த தொண்டையில் இருக்கிற அந்த கோல்டு கூட மஞ்சப்பொடியை பாலில் போட்டு இந்த பாலில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடும். இது மேலே பொங்கி பொங்கி வர வர தண்ணியை ஊற்றி அதை கீழே இறக்கி திருப்பி பொங்க விடும். இது மாதிரி லோ ஃபயரில் வச்சு ஒரு 5 to 10 minutes இது கொதிச்சு வந்து இறங்கி இறங்கி வந்து அப்புறம் நீங்கள் வடிகட்டினாதான் அதில் மஞ்சப்பொடியோட பெனிஃபிட் இறங்கியிருக்கும். அந்த மாதிரி தான் மஞ்சப்பொடி பால் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூடான பாலில் ஒரு 1/4 teaspoon மஞ்சப்பொடி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருப்பாங்க. அது பிரயோஜனம் கிடையாது. இது பெஸ்ட்டு இதுதான். உங்களுக்கு தொண்டையில் அதுவும் ரொம்ப வந்து கட்டி இருக்கு அப்படின்னா அந்த மஞ்சப்பொடி பாலில் 2 மிளகு கூட தட்டி போட்டுட்டு அதோடய கொதிக்க விட்டிங்கன்னா இது எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ நம்ம அதை தொண்டையில் ஊற்றி குடித்தோன்னா அந்த ரொம்ப கட்டின அந்த தொண்டையில் இருக்கிற அந்த கோல்டு கூட